வெல்கம் டு CSS சீரீஸ். இன்னைக்கு நம்ம CSS கலர் கீவேர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட், கரண்ட் கலர், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த 3 கீவேர்ட்ஸ் பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். டிரான்ஸ்பரண்ட் கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கலர் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட்ல செட் பண்றோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணா என்ன கலர் அப்படின்னு தான் கொடுத்து பார்த்துருப்போம். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு டிவ் டேக்ல பேக்ரவுண்ட் அப்படின்றதுக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. செகண்டா இருக்க டிவ் டேக்ல பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் தான் இங்க இருக்க செகண்ட் டிவ் டேக். நெக்ஸ்ட் கரண்ட் கீவேர்ட். ஸோ கரண்ட் கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஒரு டேகை செலக்ட் பண்ணி ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ல கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ ஒரு கலர் வேல்யூ கொடுத்துருப்போம். அதே கலர் வேல்யூ எனக்கு அடுத்திருக்க ப்ராப்பர்ட்டிக்கு தேவைப்படும். பேக்ரவுண்ட், பாக்ஸ் ஷேடோ, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குலாம் எனக்கு கலர் வேணும், பார்டருக்கு இதுக்கெல்லாம் சேம் கலர் தான் வேணும் அப்படின்னா நம்ம கரண்ட் கலர் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கலர் வேணும். ஒரு வாட்டியும் அந்த கலரை வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாம கலரோடைய நேமா இருந்தா நம்ம நேம் டைப் பண்ணிடலாம். இதுவே ஏதோ ஒரு ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ் இருக்கு, RGBA வேல்யூ, HSL வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வாட்டியும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணவோ டைப் பண்ணவோ தேவையில்லை. அதுக்கு பதில் கரண்ட் கீவேர்ட் அப்படின்ற கரண்ட் கலர் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் கலர் இதுலயும் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் இன்ஹெரிட் கீவேர்ட். இன்ஹெரிட் அப்படின்னா ஒரு பேரண்ட் எலமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். அதே ப்ராப்பர்ட்டிக்கு அதே வேல்யூ எனக்கு சைல்டா இருக்கிற ஒரு டேகுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம இன்ஹெரிட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலா நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா கோட் பண்ணி. இங்க நான் HTML கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்டைல் டேக்குள்ள CSS கோட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்பரண்ட் பார்த்தோமா? ஸோ இங்க என்னுடைய HTMLல 2 H1 டேக் இருக்கு. ஸோ நான் இப்போ H1 அப்படின்ற டேகை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலரும் பார்டரும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கோ லைவ் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது? 2 H1க்கும் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அண்ட் பார்டர் பிளாக் செட் ஆயிருக்கா? இப்போ நான் இங்க இருக்க H1 டேக் 26 லைன்ல இருக்க H1 டேக்கு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்றேன். எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. அதுக்கு நான் ஐடியல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்றேன் அந்த H1 டேக், பர்டிகுலர் அந்த H1 டேக. இப்போ எனக்கு என்ன ஆகுது? இந்த H1 டேக் உடைய பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்ளை ஆயிருக்கு. ஸோ டிரான்ஸ்பரண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆகாம ப்ளூ கலர் இருக்கு, பட் அது டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கீவேர்ட் பார்த்தோம்? கரண்ட் கலர். ஸோ கரண்ட் கலருக்கு நான் இந்த div tag யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி காட்டுறேன். div tag உடைய கிளாஸ் நேம் கண்டெய்னர். கண்டெய்னர்ல நான் கலர் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பார்டரும் எனக்கு கிரிம்சன் கலர்ல இருக்கு, உள்ள இருக்க டெக்ஸ்டும் எனக்கு கிரிம்சன் கலர்ல இருக்கு, அந்த div tag உடைய பாக்ஸ் ஷேடோவுமே எனக்கு கிரிம்சன் கலர்ல இருக்கு. நான் இங்க கிரிம்சன் அப்படின்னு நான் எந்த ஒரு நேமும் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதில் நான் கரண்ட் கலர் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணேன். இப்போ நான் கலரை சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா நான் ரேண்டமா ஒரு கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில பிக் பண்ணா மட்டும் போதும், மீதி எல்லா கலர்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அப்டேட் ஆயிடுது. ஸோ நான் ஒரு வாட்டியும் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயும் எங்கெல்லாம் கலர் இருக்கோ அங்க போய் நான் சேஞ்ச் பண்ணணும்ன்ற நீட் இல்லை. நெக்ஸ்ட் இன்ஹெரிட் அப்படின்ற கீவேர்ட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் இந்த div tag எடுத்துக்கிறேன். இந்த div tagல பாத்தீங்கன்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க div எலமெண்ட் வந்துட்டு பேரண்ட் எலமெண்ட், ஸ்பேன் எலமெண்ட் வந்துட்டு சைல்ட் எலமெண்ட். டிவ் வந்துட்டு நான் செலக்ட் பண்றதுக்கு கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், மை div. இப்போ நான் மை divல இப்போ எனக்கு என்ன ஆகுது? div tagக்கு மட்டும் அது அப்ளை ஆகுதா? padding
30 பிக்சல் கொடுத்துறேன். இப்போ நான் அந்த div tag உள்ள இருக்க span tag செலக்ட் பண்றேன். span tag செலக்ட் பண்ணி inherit அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பார்டருக்கு என்ன வேல்யூ இங்க அப்ளை ஆயிருக்கோ அதே வேல்யூ இங்கேயும் எனக்கு அப்ளை ஆகும். இப்போ நான் பேடிங் அங்க 30 பிக்சல் கொடுத்துருக்கேன். இங்க நான் பேடிங் கொடுக்காதனால ஸ்பேன்ன்றது இன்லைன் எலிமெண்ட் தான். ஸோ அந்த டெக்ஸ்ட் சுத்தி மட்டும் எனக்கு பார்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் போயிட்டு பேடிங் இன்ஹெரிட் அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு இங்க 30 பிக்சல் அப்படின்றது இங்கேயும் சைல்டுக்கும் அப்ளை ஆகும். எனக்கு இதோடைய பேடிங்குமே எனக்கு 30 பிக்சல் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஹெரிட் அப்படின்னா நம்ம பேரண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே வேல்யூ எனக்கு சைல்டுக்குமே அப்ளை ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் ஆர் கான்டாக்ட். வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். Stay tuned for the upcoming videos.